ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோலிவுட்டில் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையுமே மன்மதர்களாக வாழ்ந்த 6 நடிகர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா ஆர்யா அவர்கள். பொதுவாக ஒரு சில ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ச்சையிலுமே சிக்காமல் தான் உண்டு தன் மேலே உண்டு அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு கேட்டகரிங்க. அதுவே இன்னொரு கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ச்சையில் சிக்கிறதுலாம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு பல சர்ச்சைகளை சிக்குவார். அதில் ஒரு முக்கியமானவர் தான் ஆர்யா அவர்கள். இவர் ஆயிஷாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல நடிகைகளோட டேட்டிங் போய் சர்ச்சையில் சிக்கினார். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நடிகைகள் பூஜா மற்றும் அனுஷ்கா கூட இவங்க டேட்டிங் செஞ்சது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பெண்களோட 2 மாதத்துக்கு டேட்டிங் போய் அதில் ஒருத்தரை ஆர்யா திருமணம் செஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லி டிஆர்பியை ஏற்றி கடைசியாக ஏமாத்தினாங்க. இறுதியில் ஒரு வழியாக ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தின் மூலிமா சாய்ஸாவை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிளே பாயாக சுற்றிட்டு இருந்தாலுமே கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவி, குடும்பம், குழந்தை அப்படின்னு ஒரு மிஸ்டர் பெர்ஃபெக்டாக தான் வாழ்ந்துட்டு வராரு ஆர்யா அவர்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 2வது பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா நடிகர் சிம்பு அவர்கள். குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமானவர் 18 வயசுலேயே ஹீரோவாக அறிமுகமாயிட்டாருங்க. ஆனால் இப்போ 40 வயசு கடந்துமே இன்னுமே திருமணம் செஞ்சுக்காமையே இருந்துட்டு வராரு சிம்பு அவர்கள். இவர் பல நடிகைகளோட ரியலாகவே காதலிச்சா இருந்தாலுமே கூட ஏனோ ஒரு காரணத்தினால இவரோட காதல் கடைசி வரைக்கும் கைவிடாமல் இன்னைக்கு வரைக்கும் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலராகவே இருந்துட்டு வராரு சிம்பு அவர்கள். சிம்புவோட லைஃப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு திறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அவர் தன்னோட பர்சனல் லைஃப்பில் நடக்கிற எதையுமே வெளிப்படையாகவே தான் வச்சிருந்தாரு. அதனாலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இப்போவும் இருக்குதுங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரஜினியோட மகளான ஐஸ்வர்யாவை காதலிச்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க தனுஷை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு டைவர்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காதல் தோல்வியால் படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த சிம்பு ஒரு கட்டத்தில் நயன்தாராவை காதலிக்க ஆரம்பிச்சு அந்த காதலும் பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஃபெயிலியர் ஆகவே திரும்ப நடிகை ஹன்சிகாவோட காதல் வயப்பட்டார். இந்த காதலாவது கல்யாணத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் பல பேரும் நினச்சிட்டு இருந்த டைமில் திரும்பவும் அந்த காதல் முறிவு ஏற்பட்டு திரும்பவும் அவருக்கு லவ் ஃபெயிலியர் தான் வந்துச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இளம் நடிகைகளோட காதல் வயப்படுறாரு அப்படின்னு கிசுகிசுகள் எழுந்தாலுமே கூட இன்னைக்கு வரைக்கும் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலராகவே இருந்துட்டு வராரு சிம்பு அவர்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 3வதாக பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா நடிகர் சித்தார்த் அவர்கள். சித்தார்த்துக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் நடிகை அதிதி ராவை 3 வருஷமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இவருமே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பல நடிகைகளோட டேட்டிங் சர்ச்சையில் சிக்கினவர் தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாய்ஸ் படம் நடிச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் தன்னோட காதலியான மேக்னா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாருங்க. ஆனால் கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்க கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் தெலுங்கு படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணவர் கமலஹாசனோட மகளான ஸ்ருதிகாசன் கூட காதல் வயப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் 2 பேருமே லிவிங் டுகெதர் இருந்தாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் கூட அடிபட்டுச்சு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்கள்ட்டமே பிரிஞ்சு அதுக்கப்புறம் நடிகை சமந்தா கூட டேட்டிங் போனார். அந்த உறவுமே கொஞ்ச நாள்லேயே காணாமல் போகவே கடைசியாக இப்போ தான் அதிதி ராவ் அப்படிங்கிறவங்கள ரீசெண்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது இவங்க 2 பேருக்குமே 2வது கல்யாணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வதாக பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா தனுஷ் அவர்கள். சமீப காலமாக தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பிரபலமாகவே மாறிட்டு வராருங்க. அதுலேயும் குறிப்பாக இவர் வளர்ந்துட்டு வந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ரஜினியோட மகளான ஐஸ்வர்யாவும் சிம்புவோட காதலுக்கு நடுவில் குறுக்கால கௌசிக் மாதிரி பூந்து ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கினாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கூட நடிக்கிற நடிகைகளோட அளவுக்கு அதிகமாக நட்பலை மாட்டி சர்ச்சையிலேயே சிக்கினாருங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நடிகைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலா பால், த்ரிஷாவை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ஐஸ்வர்யாவை டைவர்ஸும் பண்ணி மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கினார். இன்றைக்கி வெறும் படங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வர தனுஷ் ரீசெண்டாக நயன்தாரா கூடயும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதுவும் பெரிய லெவலில் சர்ச்சையாச்சு. இந்த லிஸ்ட்டில் நம்ம 5வதாக பார்க்க போகிற நடிகர் விஷால் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா நடிகர், தயாரிப்பாளர், நடிகர் சங்க தலைவர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். 40 வயசுக்கு மேலே ஆகியுமே இன்னைக்கு வரைக்கும் திருமணம் பண்ணிக்காம தான் இருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பீக்கில் இருந்த டைமில் வரலட்சுமி சரத்குமாரோட டேட்டிங் போய் சர்ச்சையில் சிக்கினார். 2 பேருமே காதலிக்கிறாங்க, சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த டைமில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடிகை லக்ஷ்மி மேனன் கூட காதல் வயப்பட்டார். அவங்க 2 பேர்த்தோட டேட்டிங் போகிறாங்க அப்படிங்கிற சர்ச்சைகளில் சிக்கினார். ஆனால் அதை முழுமையாக மறுத்த விஷால் ஒரு பெண்ணோட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டு கடைசியாக திருமணம் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ நடிகர் சங்க கட்டிடத்தை நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு விஷால் உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட்டில் 6வது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற நடிகர் யார் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு பல விஷயத்தில் விதை போட்ட கமலஹாசன் தான் இந்த தமிழ் சினிமா கல்ச்சரில் பிளேபாய் அப்படிங்கிற விஷயத்துக்கும் விதை போட்டிருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது. கமல் 1980களிலிருந்தே ஒரு காதல் நாயகனாகவே பார்க்கப்பட்டார். இவரோட படங்களில் முத்த காட்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில நடிகைகள் இவரோட நடிக்க தயங்கின காலங்கள் கூட உண்டு.
கமலஹாசன் ஸ்ரீவித்யாவோட காதல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு சில காரணத்தினால இவங்களோட காதல் கல்யாணத்தில் கைகூடாமல் போகவே அதுக்கப்புறம் டான்சர் வாணி கணபதி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு கமலஹாசன் அவர்கள். வாணியோட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே சரியாவை காதலிக்க தொடங்கினாரு. ஆனால் பிற்காலத்தில் சரியாவோட பிரிவு ஏற்படுறதுக்குமே இவர் பல நடிகைகளோட தொடர்பில் இருந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நடிகைகள் ஆண்ட்ரியா மற்றும் சிம்ரன் இவங்க 2 பேரோட டேட்டிங் பண்ணிட்டு இருந்த கமலஹாசன் அதுக்கப்புறம் நடிகை கௌதமியோட பல வருடங்கள் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்லையும் இருந்தார். அதுக்கப்புறம் கமலஹாசன் நான் பெரிய போகிறேன் அப்படின்னு கௌதமி அறிவிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு சினிமா மற்றும் பாலிடிக்ஸில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வராரு கமலஹாசன் அவர்கள். நான் சொன்ன இந்த 6 நடிகர்களில் எந்த நடிகருக்கு பிளேபாய் அப்படிங்கிற டேக் கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.